Hi everyone, இன்னைக்கு கிளாஸ்ல beads and குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி போறதுன்னு பார்க்கலாம். சோ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் போர்ஷனை வந்து மார்க் பண்ணியாச்சு சரிங்களா. நீங்க எப்பயுமே ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்றது ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு 2 to 3 லைன் வந்து சரியில அவுட்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. அது நெக் போர்ஷனாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் போர்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்லீவ் போர்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்க 2 to 3 லைன் வந்து சரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீட் ஒர்க் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த 2 to 3 லைன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் போட்டு முடிச்சதுக்கப்புறமா மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணக்குள்ள அந்த பீட்ஸ்லாம் அடிப்பட்டு அந்த ஊசியில் அடிப்பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சரியில் 2 to 3 லைன் நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. எப்பயுமே இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்னர்லேருந்து நான் வந்து ஸ்டிச் எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக் போடாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாட் பண்ணியிருக்க த்ரெட்டு மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச்னால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த சைடு வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு லாக் ஸ்டிச்சு. ஸோ இப்போ வந்து சரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ 3 லைன் வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்தது லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து 4 mm பீட் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சுகர் பீட் தவிர்த்து மீதி எந்த பீட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சிங்கிளாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு லைன் வந்து 4 mm பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அகெயின் 4 mm பீட், அகெயின் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிடுங்க சரிங்களா. க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது வந்து துள்ளிக்கிட்டே இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ 2 ஸ்டோனாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒட்டிட்டு மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பார்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோடைய சென்டர் பாயிண்ட், இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்தோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே பாருங்கள், இங்கே நான் முடிச்சிருக்கல பார்டர் முடிச்சிருக்க இடத்துலேருந்து இங்கேருந்து ஒரு 5.5க்கு வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு 2.5, இந்த பக்கம் வந்துட்டு 2.5 மார்க் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி அழகாக பெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன் சரிங்களா. இப்போ இதில் தான் நான் வந்து செக்குடு லைன் போட்டு
குந்தன் ஒர்க்ஸ் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு அந்த செக்குடு லைன் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு திக்கான ஷீட்டில் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு ஷீட்டை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இதை இப்படி வந்துட்டு இங்கே பாருங்கள், இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைனில் இந்த ஷார்ப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த சென்டர் லைனும் இந்த ஷார்ப்பும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே 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 அதே மாதிரி தள்ளி இந்த சைடு தள்ளி ஸோ அதே மாதிரி அந்த சைடும் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக லைன் வச்சுக்கோங்க. இது அப்படியே ஷீட்டை வந்து திருப்பி பாருங்கள், விரிச்சிருங்க. கரெக்டாக இந்த ஷார்ப்பும் இந்த லைனில் வச்சுட்டு ஒரு டாட் வைங்க. இங்கே பாருங்கள், இப்படி. ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ இந்த டாட்டெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம டாட் வச்சுருக்கோம்ல, அந்த டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து செக்குடு லைன் போட்டாச்சு. இந்த செக்குடு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த லைன் மேலே 2 பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஸில் வரும்போது இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸுக்கு நேராக உள்ள பீடில் நம்ம இந்த த்ரெட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த லைன் போகணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாட்டிட்டு திரும்ப த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு மூவே ஆகாது. அந்த லைன் வந்து செக்குடு லைன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அப்படியே கிடைக்கும். நீங்கள் ஃப்ரேமை கிளாத்லேருந்து ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து எக்ஸாக்டாக அப்படியே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதே மெத்தடில் இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த செக்குடு லைன் வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாக்ஸோட சென்டரில் வந்துட்டு நான் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க. கிளாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாத்தை விட்டு ரிமூவ் பண்ணோடனே உங்களுக்கு அன்ஈவனாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த ஷார்ப்புக்கு வந்த உடனே இந்த 2 சுகர் பீட் இருக்குல்ல, இதுக்கு சென்டரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் எடுக்கணும். பாருங்கள், இதுக்கு சென்டரில் ஸ்டிச் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை சுற்றி நான் வந்து 2 mm பீட் வந்து கொடுக்க போகிறேன். 2 mm பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. சிங்கிளாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பார்டரில் வந்து நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே பேட்டர்ன் தான்
இந்த கர்வ்லையுமே நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு லைன் வந்துட்டு 4 mm பீட் வந்து கொடுக்கலாம். சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ப்புக்கு வந்தவுடனே இந்த 2 பீடுக்கும் சென்டரில் வந்துட்டு த்ரெட் எடுங்க. த்ரெட் எடுத்துட்டு இப்போ இந்த சைடு வந்துட்டு கண்டினியூ பண்ணி ஸ்டிச் கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் எப்படி கொடுத்தோமோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ 4 mm பீடை ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நம்ம வந்துட்டு இதை சுற்றி சுகர் பீடு வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான கேப் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் 4 mm பீடை. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பீடை சுற்றி நான் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 2 சுகர் பீடாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த லைன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் வந்துட்டு நான் ஒரு 3 mm பீட் அண்ட் 1 சுகர் பீட் கொடுத்து நான் வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் வந்துட்டு நான் வந்து புட்டாஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 3 mm பீட் தென் ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் எடுத்துகிட்டு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. அகெயின் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு கொடுங்க. இப்போ பீடை வந்துட்டு லோட் பண்ணுங்க. ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப லோட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இந்த புட்டாவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம சர்க்கான் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதே மெத்தடில் இந்த புட்டா ஒர்க்கு வந்துட்டு நான் அங்கங்கே வந்துட்டு ரேண்டமாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கேப்பில் வந்து சக்கரையை வந்து கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன்.
ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வேலியில் ஒரு ஸ்டிச் கொடுங்க, ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே இங்கே சென்டருக்கு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பில் ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதே டிசைன் தான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 799க்கு. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.